நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம இந்த குளிர்காலத்துக்கு இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாட்டான சூப் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இது நாங்கள் முட்டை சேர்த்து பண்ணுறோம். முட்டை சூப் நூடுல்ஸ். உங்களுக்கு வேணால் நீங்கள் காய்கறி கூட நைஸாக இருந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 2 இன்ச்சு கல்பாசி சேர்த்துக்கிறோம். அப்புறம் பிரியாணி இலை 2. இதை ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இதை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வரும்போது ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அப்போ கரம் மசாலா 2 டீஸ்பூனு, மட்டன் மசாலா 2 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவுக்கு உப்பை இப்பயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா தான் இது உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் ஈவனாக நூடுல்ஸில் முட்டை சேரும். நாங்கள் அதனால தான் எப்போவுமே நார்மலாக நூடுல்ஸ் பண்ணாலுமே முதல்ல தண்ணி கொதிக்க விடும்போது உப்பு சேர்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா இப்போ 4 கேக் நாங்கள் சேர்க்குறோம். ஆக்சுவலாக இது என் ஹஸ்பண்ட் தான்ப்பா பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஸ்டைலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது. ஆக்சுவலாக ஹெல்தி பர்சன்ஸ் முட்டை நூடுல்ஸ்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. பட் இப்போ சில விஷயங்கள் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. களவும் கற்று மறைகிற மாதிரி சில விஷயங்கள் எப்போயாவது நம்ம லைஃப்பில் சேர்த்துக்கிட்டால் தான் வெளியில் போய் பசங்க சாப்பிடும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சாப்பிடும்போது அவங்களுக்கு அதுவும் அடாப்ட் ஆகுது. நம்ம இது சில விஷயங்கள் சேர்க்கவே கூடாது, அதெல்லாம் நல்லது இல்லைன்னு நம்ம விட்டுட்டோம்னா ஸ்கூலுக்கு போகிறப்பையோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதோ அவங்க அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அது சேர்த்துக்காமல் போயிடுது. ஸ்டமக் பெயினோ வயிற்று பெரட்டலோ அந்த மாதிரிலாம் வருது. அதனால் எப்போயாவது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஓகேன்னு நான் நினைக்கிறேன். இதுவுமே இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சூப் நூடுல்ஸ் மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் எக்கும் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் ப்ரோட்டீனும் கிடைக்கிது இல்லைங்களா? அதனால தான் இது நாங்கள் ட்ரை பண்ணுறோம், உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ நூடுல்ஸ் முக்கால் தான் 4 கேக் சேர்த்தோம் இல்லையா, வெறும் நூடுல்ஸ் மட்டும் தான்ப்பா சேர்த்துருக்கோம். நூடுல்ஸ் கூட வர மசாலா மேகிலேயோ டாப் ராமன்லேயோ வர மசாலாவை நாங்கள் சேர்க்கலை. நூடுல்ஸை மட்டும் சேர்த்துட்டு அது ஒரு முக்கால் தான் வெந்து வரும்போது முட்டை 4 கேக்குக்கு நான் 4 முட்டை சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு தோணுதோ ஒரு முட்டை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுறோம். உடச்சி ஊற்றினோடனே இப்போ நாங்கள் முட்டை கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக இருக்கணும், எடுத்து சாப்பிட வரணுங்கிறதுனால உடனே நாங்கள் கிண்டலை. நீங்கள் இல்லை முட்டை உங்களுக்கு கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி ரொம்ப நைஸாக தான் இருக்கணும், கண்ணில் ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையை ஊற்றினோடனே கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி போயிடும் சின்ன சின்ன பீஸாக. ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம மேகி நூடுல்ஸ் மசாலா சேர்க்குறோம். 4 கேக்குக்கு 4 பாக்கெட் இருக்குங்க இல்லைங்களா, அதை கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மேலால் சேர்த்து அதை கிண்டுறோம். இந்த நூடுல்ஸ் மசாலா போடுறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குப்பா. இது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு கரம் மசாலாலாம் சேர்த்தோம் இல்லையா, அதெல்லாம் பச்சையாக இருக்கும். அது கொஞ்சம் கொதிக்க தான் அதோட ரா ஃப்ளேவர் போகும், மசாலா டேஸ்ட் நல்லா இறங்கும். ஆனால் இந்த நூடுல்ஸ் கொடுக்குற மசாலா பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் சேர்த்தோம்னா தான் அதோட ஃப்ளேவரும் அதோட டேஸ்ட்டும் நல்லா அப்படியே மெயின்டைன் ஆகுது. ரொம்ப கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட் மாறி போயிடும். சில சமயங்களில் லைட்டாக கசப்பு டேஸ்ட் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பெட்டர் அது லாஸ்ட்டில் சேர்க்கறது நல்லது. இப்போ முட்டையை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மசாலா 4 பாக்கெட் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே மெதுவாக அப்படியே கிண்டி விட்டு அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போது இதை ரொம்ப கிண்டக்கூடாது. அந்த முட்டை பீஸாக இருக்குன்னு நம்ம நினச்சோம் இல்லைங்களா, அதனால் நிதானமாக பார்த்து கிண்டி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டிஷ் ரெடி. இந்த ஒரு மாதிரி குளிராக இருக்கும்போது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இதில் தக்காளி என் பசங்களுக்கு ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வேணான்னு யோசிக்கிறதுனால லாஸ்ட்டாக ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கோம்ப்பா. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போடுறோம் இல்லையா, அப்பயே சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர்.